ஸோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் vMotion அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுல வாட் இஸ் SvMotion அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, vMotion அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்ப்யூட் ரிசோர்ஸை ஒரு ESXi இருந்து இன்னொரு ESXiக்கு மைக்ரேட் பண்றது பேர் vMotion. சேம் SvMotion அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க். இப்போ இது ஒரு ESXi, இந்த ESXiல ஒரு VM இருக்குது. இந்த VM இருக்குன்னா இந்த VM ஓட CPU மெமரி வந்து இந்த ESXi இருந்து அலோகேட் ஆகும். ஒரே நிமிஷம். ஸோ CPU மெமரி வந்து ESXi இருந்து அலோகேட் ஆகும். இதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்போம். 100 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 100 GB ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா ஸ்டோர்ல இருந்து அலோகேட் ஆகும். இந்த டேட்டா ஸ்டோர் எங்க இருக்கும் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கும். சரியா? இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல டேட்டா ஸ்டோர் பிரிச்சிருப்போம். இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த டேட்டா ஸ்டோர்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். லைக் இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 2 டேட்டா ஸ்டோர் இருக்குது. இப்ப இந்த ஒரு VM இருக்குது. இந்த VM பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 2ல இருக்கு. இப்போ நம்ம இங்க இருந்து மைக்ரேட் பண்ணி டேட்டா ஸ்டோர் 1 கொண்டு போகலாம். எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ரிசோர்ஸ் அந்த டிஸ்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, இனஃப் டிஸ்க் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட், புதுசா ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிருப்போம். அப்ப அந்த டிஸ்க் வந்து லோட் பேலன்ஸ் பண்றதுக்காக அங்க இருந்து மைக்ரேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் SvMotion, ஸ்டோரேஜ் vMotion. ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இது டேட்டா ஸ்டோர் 2ல இருக்குது. இது எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த VCSI VM இருக்குல்ல, டேட்டா ஸ்டோர் 2 போங்க. 2ல போயிட்டு ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா இந்த இருக்கா VCSI vCenterன்னு. இப்போ இந்த VCSI vCenter வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 2ல இருக்குது. அதோட ஒரு VM கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த VMோட ஃபைல்ஸ் வந்து இந்த டேட்டா ஸ்டோர்ல தான் கிரியேட் ஆகும். இது நம்ம வந்து VM டிஸ்க் கிளாஸ்ல வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து இங்க இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த டேட்டா ஸ்டோரை மாற்ற போறோம். டேட்டா ஸ்டோர் 1க்கு மாற்ற போறோம். ஸோ அப்போ நான் இந்த VM ரைட் கிளிக் பண்றேன். தென் சேம் மைக்ரேட் கொடுக்குறேன். இந்த இடத்துல சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் செலக்ட் பண்ணும். சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட CPU மெமரியை மட்டும்தான் அது மைக்ரேட் பண்ணும். சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட VMோட ஹார்ட் டிஸ்கை மட்டும் மைக்ரேட் பண்ணும். சேஞ்ச் போத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா CPU மெமரியும் மைக்ரேட் பண்ணும், SvMotion நடக்கும், vMotion நடக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல எந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா ஸ்டோர் 1க்கு தான் இதை வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் சொன்னோம். ஸோ டேட்டா ஸ்டோர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட், தென் ஃபினிஷ் கொடுத்தோம்னா இங்க டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து மைக்ரேஷன் டாஸ்க் ஓடும். ரீலோகேட் விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரீலோகேட் ஆகும். ஒன்ஸ் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு இது டேட்டா ஸ்டோர் பாத்தீங்கன்னா 2ல இருந்து டேட்டா ஸ்டோர் 1க்கு வந்து போயிடும், மைக்ரேட் ஆயிருக்கும். That is called SvMotion, storage migration. ஸோ இதுக்கு ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரீரெக்விசிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க சோர்ஸ் டேட்டா ஸ்டோர்ல இருந்து டெஸ்டினேஷன் டேட்டா ஸ்டோருக்கு ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் 1 இது 1, இது டேட்டா ஸ்டோர் 2, இது டேட்டா ஸ்டோர் 3. இப்போ ஒரு VM வந்து டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குது. இங்க இருந்து இந்த VMோட டிஸ்கை
நீங்க இங்க மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த விஎம் ஸ்டோரேஜ் எவ்வளவோ அது ஹார்ட் டிஸ்க் சைஸ் எவ்வளோ அது அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அதை தவிர்த்து 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அல்லது 30% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ இருக்கணும். அதை தவிர்த்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் மைக்ரேட் பண்ணுங்க, அல்லது மைக்ரேட் பண்ணாதீங்க. அப்படி மைக்ரேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஃபேஸ் சம் இஷ்யூஸ் லைக் டிஸ்க் கன்சாலிடேஷன் இஷ்யூ. அதனால எக்காரணத்து கொண்டும் டேட்டா ஸ்டோர் ஒரு டேட்டா இது ஒரு சோர்ஸ் வச்சுக்கோங்க, இது டெஸ்டினேஷன். சோர்ஸ் இருந்து டெஸ்டினேஷனுக்கு நீங்க மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா டிஸ்கை மைக்ரேட் பண்றீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன்ல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா டேட்டா ஸ்டோர்ல இஷ்யூ, அந்த விஎம் இஷ்யூ ஆயிரும். டிஸ்க் கன்சால்டேஷன் எரர் வந்துடும். வாட் இஸ் டிஸ்க் கன்சால்டேஷன் எரர்ங்கிறது நான் ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ்ல சொல்லி தரேன், போய் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் கன்சால்டேஷன் எரர் வந்து வரும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நெவர் எவர் ட்ரை பிஃபோர் செக்கிங் த டேட்டா ஸ்டோர் ஃப்ரீ ஸ்பேஸ். மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஸ்டில் வந்து எனக்கு இன்னும் நமக்கு வந்து இந்த VMotion SvMotion நடந்துகிட்டு இருக்கு. ஒரு VMotion நீங்க பண்றீங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிரும். லைக் அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு SvMotion பண்றீங்கன்னா டைம் ஆகும். இதோட சைஸ் பாருங்க, 46 GB. ஸோ 46 GB நம்ம வந்து SvMotion பண்றப்ப அதோட ஃபைல் சைஸ் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். இதே இது 1 TB 2 TB பண்றப்ப நிறைய டைம் ஆகும். அதனால SvMotion பண்றீங்கன்னா அதை நீங்க வந்து ப்ராக்டிவா பண்றீங்க அப்படின்னா அதை பிசினஸ் ஹவுஸ் இல்லாத டைம்ல பண்ணுங்க. இல்ல ஏதாவது இஷ்யூனா உடனே பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் இது நீங்க SvMotion பண்றப்ப அந்த விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். SvMotion என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லை. இந்த டேட்டா ஸ்டோர்ல இருந்து இந்த டேட்டா ஸ்டோருக்கு டிஸ்கை நம்ம மைக்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற அந்த விஎம்மோட ஃபைல நம்ம மைக்ரேட் பண்ணி இங்க கொண்டு வரோம். வாட் இஸ் VMotion? இங்க இருக்கிற ஒரு விஎம் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை மைக்ரேட் பண்ணி வேற ஹோஸ்ட்டுக்கு கொண்டு போறோம். தட் இஸ் கால்ட் VMotion. SvMotionனா இங்க இருக்கிற அந்த விஎம்மோட ஃபைல்ஸ், ஸ்டோரேஜ் ஃபைல்ஸை மைக்ரேட் பண்ணி வேற டேட்டா ஸ்டோர் கொண்டு வரோம். இதுதான் SvMotion. ஸோ இது எப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 90% மேல போகுது அப்படின்னா நம்மளே பார்த்து அதை பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ண மாட்டோம். எப்பயுமே SvMotion ஆட்டோமேட்டிக்கா இருக்காது, மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல்லாக போகுது, 90% ஆகுது, நமக்கு ஒரு மெயில் வரும், ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேட்டா ஸ்டோர்ல ஃபுல்லா போகுது. அப்ப நம்ம இந்த விஎம் இங்க இருந்து இங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நான் மைக்ரேட் பண்ணாம விடுறேன், அப்ப என்ன ஆகும்? டிஸ்க் 100% ஃபுல்லா, இந்த ஸ்டோரேஜ் 100% ஃபுல்லா ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், இருக்கிற விஎம்ஸ்லாம் பவர் ஆஃப் ஆயிரும், எல்லாம் அவுட் ஸ்டேட் போயிடும். அதனால எக்காரணத்தை கொண்டும் டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல்லா விடக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப டவுன் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு 80% ஒரு மெயில் வரும், அல்லது 70% தாண்டோடனே மெயில் வரும், ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகும், நம்ம உடனே செக் பண்ணிடலாம். அதை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா தான் பிரச்சனை. ஸ்டில் இது மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆகட்டும். மைக்ரேட் ஆன பிறகு நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துருவோம். மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இதோட டிஸ்க் ஃபைல் எங்க இருக்கு, எங்க இருந்து எங்க போகுதுன்னு அதையும் காமிக்கிறேன் நான்.
ஓகே, ஸோ மைக்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த விஎமோட ஸ்டோரேஜ் பாருங்க. டேட்டா ஸ்டோர் ஒன்றுக்கு வந்துருச்சா? ஓகே, இப்போ இந்த விஎமோட டிஸ்க் ஃபைல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1ல இருக்கும். டேட்டா ஸ்டோர் 2க்கு போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விஎம்ஏ இருக்காது, இந்த டிஸ்க் ஃபைல் இருக்காது. இப்போ டேட்டா ஸ்டோர் 1ல போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஎம் டிஸ்க் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 2ல இருந்துச்சு. இப்போ மைக்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல அதுவே அந்த டிஸ்க் ஃபைலை இந்த டேட்டா ஸ்டோர்ல இருந்து இந்த டேட்டா ஸ்டோருக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன். இதை நம்ம எப்பெல்லாம் பண்ணுவோம்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டோம், பட் கண்டிப்பாக பண்ணுறக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டி. இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் SvMotion, எப்படி பண்ணணும்னு சொல்லி இன்டர்வியூலையும் கேட்பாங்க. முக்கியமான ஆக்டிவிட்டி இது, ஒன் ஆஃப் த மெயின் டே டு டே ஆக்டிவிட்டி இது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டேட்டா ஸ்டோர் மைக்ரேஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டோரேஜ் மைக்ரேஷனில் டவுட் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் ஜம்ப் டு நெக்ஸ்ட் செஷன். அடுத்த செஷன் போகலாம். Okay guys, doubt இல்லையா? Fine. Then I will move to another session.